நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பீஸ் பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. யா 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 அப்சல்யூட்லி. பாஸ் பட்டாணி சாப்பிட்றீங்களா? பாஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். நல்லா படிங்க, படிச்சுக்கிறீங்க. எக்ஸென்ட் ஃபார்முலா. பாஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? கொஸ்டின் பேப்பரா? பதறாதீங்க பதறாதீங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். என்கிட்ட இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ இருக்கும்? 6000 ரூபாய் தான். 6000 ரூபாவா? ரொம்ப யோசிக்காதீங்க, 6000 ரூபாய் தானே. ஒன்னெல்லாம் பார்த்தா 6 வருஷம்னாலும் பாஸ் ஆக போகிறதால தெரியுது. சீக்கிரம் எடுத்து கொடுத்துரு, ஈவினிங்குள்ளே எல்லா கொஸ்டின் பேப்பரும் வித்துரும். டிபெண்ட் ஜாஸ்தியாக இருக்கு, அப்புறம் இஷ்டம். ஒன்று போதும். இந்தாங்க பாஸ். மாற்றம் நிறுத்தி கொடு, காசு கையில் வாங்கிறது இல்லை. இரு அவன் என்னட்டும் தரேன். ஓகே மாற்றான், இந்தா. ஆமாம், என்ன பட்டாணி மட்டும் கொடுக்குறீங்க? டே மட்டும் பட்டாணியில் என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கு, பிரிச்சு பாரு. போ போ, இடத்த காலி பண்ணு போ. பாஸ் பண்ணு போ மாற்றான். இந்த வருஷத்துக்குள்ள மல்டிபில்லியன் ஆயிடுறோம். இப்படியே குச்சியா பிசினஸ் பண்ணி நம்ம நிறைய பெட்டி சம்பாதிப்போம் போல இருக்கு மாற்றான். கண்டிப்பா. ஐபிஎல் டீம் என்ன வேலைன்னு கேளு, வாங்கிடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் வாங்குறோம். இந்த காலேஜ் வேணாம், பேடு. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், உள்ள வரலாமா? உள்ள வாங்க, உட்காருங்க. ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சிஸ்டர், என் பேர் வெற்றி. உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கொடுக்கலான் இருக்கேன், அதை மறுக்காமல் வாங்கிக்கோங்க. இந்தாங்க சிஸ்டர். 1 minute. தேங்க்யூ. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க நிறைஞ்ச ஆசீர்வாதத்தோட சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும். தேங்க்ஸ் சிஸ்டர். எங்க ஹோம் பத்தி உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொல்லியும் தெரியாது சிஸ்டர், நானே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன வேணா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? யார் உங்கப்பா? மாடர்ன் காலேஜ் கரஸ்பாண்டன்ட். ஓ, அவரோட சன்னா நீங்க? உங்க பேரு வெற்றி தானே? ஆமாம் சிஸ்டர். உங்களை பத்தி அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். அப்புறம் எங்கள் அப்பா இன்னும் ஹோம்க்கு டொனேஷன் தந்து தான் இருக்காரா? என்னப்பா அப்படி கேட்டுட்டீங்க? அவரை மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் நாங்கள் ஹோமே நடத்திட்டு இருக்கோம். சிஸ்டர், எங்கள் அப்பா முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது ரொம்ப வேடிக்கையான கேள்வியா இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். என்னால் மறக்க முடியாத முகம் உங்கள் அப்பாவுடைய முகம். சிஸ்டர், எங்கள் அப்பாவை கேட்டால் உங்களுக்கும் அவருக்கும் கான்டாக்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. உங்களை சரியாக ஞாபகம் இல்லைன்னு வர சொல்கிறாரு. எதுக்கு சிஸ்டர் அப்படி சொல்லணும்? அப்படியா? ஒருவேளை அவருக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷனில் மறந்துருப்பாரோ என்னமோ. வேணாம் சிஸ்டர், இந்த மாதிரி சேவை செய்கிற ப்ரொஃபஷனலர்ன்ட்டு இப்படி பொய் சொல்கிறது நல்லா இல்லை. இதுக்கு மேலே நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. என்னைக்காவது உங்களுக்கு உண்மை சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்னை காலேஜில் வந்து பார்க்கலாம்.
ஹலோ, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல அவங்கள போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். சார், I'll call you back. Okay? சொல்லுங்க சிஸ்டர். வேலையில இருக்கிற உங்களை கால் பண்ணி தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஐ அம் அப்சல்யூட்லி ஃப்ரீ. உங்க சன் வெற்றி என் ஹோமுக்கு வந்திருக்காரு. சரிங்க சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். உங்க மேல அவருக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது வளரத்துக்குள்ள தீர்த்து வச்சிருங்க. அது வளர்ந்தா உறவுக்கு நல்லது இல்ல. நான் பாத்துக்கிறேன். என்னைய வேவ் பாக்குறேன் நீ? சார், குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ சார்? சார், இன்னும் எக்ஸாமுக்கு 2 நாள் தான் சார் இருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு ரோல் நம்பரை போட்டு சொல்லவும் சார். நம்ம காலேஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 4வது தெருவில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஜோசிக்காரர் இருக்கான். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ராவுகாலம், யமகண்டம், அது இது இந்த கரெக்ட் டைம் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் அப்புறம் டிசைட் பண்ணிடுங்க. சார், நல்ல ஜாலி மூடில் இருக்கீங்க போல இருக்கு. அதனால தான் விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, தேடிட்டு இருந்தேன். மிஸ்டர் மேனன், நீங்கள் பிரின்சிபல் ஞாபகம் இருக்கா? ரோல் நம்பர் கொடுக்க கூட எங்கிட்ட தான் வந்து கேட்கணுமா உங்களுக்கு? சார், இல்லை சார், எல்லா வருஷமும் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் தொடங்குவோம். மிஸ்டர் மேனன், ப்ளீஸ் டோன்ட் இரிட்டேட் மீ. ஒவ்வொரு வேலையும் எங்கிட்ட தான் வந்து கேட்பீங்களா? நீங்களே ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்களா? நான் 50,000 டென்ஷன்ல இருக்கேங்க. ப்ளீஸ். எதுக்கு கத்துறான்னு தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன பண்ணிட்டேன்னு இந்த ஆள் இப்படி கோவமா கத்துறாரு? பேசாம இந்த காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிறதுக்கு 4 மாடு வாங்கி வளர்த்து பால் வித்துட்டு போயிடலாம். பிரின்சிபலாக இருக்கிறதுக்கு. காசை செலவழித்து ஏசி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள உட்காந்து வேலை பார்க்காம எப்போ பார்த்தாலும் வெளியே சுற்றிட்டு கிடக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டெய்லி 4 பில்டிங்கை சுற்ற வேண்டியிருக்கு. ஐயோ. சார், இந்த கேம்பஸ்குள்ள நீங்க எங்க தான் இருப்பீங்க? உங்களை எங்கெல்லாம் போய் தேடுறது? வாசு, என்னை தேடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம்? என்ன ஒன்று செய்யட்டுமா? இனிமே எங்க போனாலும் எங்க போறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போறேன். ஓகேவா? ஓகே. இல்லை சார், ஏன்னா என் செல்போனு 2 நாளாக ஒர்க்கே பண்ணல. ஸ்பீக்கர் அவுட்டு. மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சார், ஏசி ரூமில் இருந்து தானே வந்தீங்க? ஏதோ 110 டிகிரி வெயிலில் இருந்து வந்த மாதிரி இவ்வளோ சூடாக இருக்கீங்க. பார்த்து சார், மெண்டல் ஆகிட போகிறீங்க. அப்புறம் நீங்கள் மெண்டல் ஆனால் இந்த காலேஜுக்கு நான் தான் பிரின்சிபல் ஆகணும். வாசு, பைத்தியக்கார வாசு, ஏற்கனவே இருக்கிற கோவத்தை ஜாஸ்தியாக்காதீங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சார், ஏதோ மெண்டல் ஆகிட போகிறீங்கன்னு ஒரு அக்கறையில் தானே சார் சொன்னேன். என்னைய போய் பைத்தியக்காரன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியல சார். எதுவும் தெரியலையா? என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க? எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்குன்னு சொல்கிறீங்களா? நாளைக்கே உங்களை வேலையை விட்டு வேற யாருக்கிட்டையும் திட்டு வாங்கியிருப்பாரோ? நம்ம மேலே இந்த பாய்ச்சல் பயிராரு. சார், கரஸ்பாண்டன்ட் எதுவும் சொன்னாரா? அவர் யார் என்னை சொல்றதுக்கு? அவருக்கு நல்லது சொன்னாலும் புரியாது, கெட்டது சொன்னாலும் புரியாது. ஒரு மண்ணாங்கட்டி. பேசிக் சென்ஸே கிடையாது. இங்க என்ன பார்வை? ஆமாம், இவர் மாத்திரம் ஏதோ கரெக்டாக இருக்கிற மாதிரி. போன ஜென்மத்தில் குழைக்கிறதா பிறந்திருப்பாரு. அடடா, ஃபோன் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி இவரை மாட்டி விட்டுருக்கலாமே. சார்,
என்ன சார் கரஸ்பாண்டன்ட்ட போய் நான் சொல்றீங்க? வாசு கொஞ்சம் சும்மா இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த ஆள் வேற அங்க உட்காந்துருக்காரு. வர வர உங்களுக்கு திமிரு ஜாஸ்தியா போயிடுச்சு. எதுக்காக வந்தீங்க அதை சொல்லிட்டு கிளம்புங்க முதல்ல. சார் பெஞ்சில் எல்லாம் ரோல் நம்பர் போட சொன்னீங்க. நான் தனியால போட முடியாது. யாரையாவது 2 பேர்த்த அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். ஏன் அதை கூட உங்களால தனியா பண்ண முடியாதா? அதை கூட பண்ணாம போனா வேற என்னதான் பண்ணுவீங்க நீங்க? சார் நான் வேணா 2 பேர்த்த சூஸ் பண்ணிக்கட்டுமா? இதையாவது பண்ணி தொலைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை தேடிட்டு அலையாதீங்க. புரியுதா? நல்லா புரியுது. பாப்பா இந்த பக்கம் நடந்து முடிஞ்சாச்சு. நீ அந்த பக்கம் போய் நட. இப்படி காலேஜ் சுற்றி சுற்றி நடக்கிறதுக்கு நேரம் நடந்துட்டா காஷ்மீர் பார்டரே தாண்டி இருக்கலாம். வாசனை டேய் அதான் பூட்டி இருக்குல்ல. டேய் என்னடா அவர் ஆளையே காணோம். அதான் மச்சான் அவரை தேடுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஊன்னு சொல்லு பூட்டை ஓடிக்கிறேன் உள்ளே போயிடலாம். என்னடா அப்படியே பண்ணிடலாமா? ஒன்றும் புரியலையே. போடா. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. அட குறுக்கே வந்தத பாமா பாமா பாமா. குறுக்க வரல மச்சான், நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருது. அப்பனா கதிரேசன் நான் ஒன்று பண்ணுறேன். நான் அப்படியே கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி நடந்து போகலாம். அவர் மேலே டப்புன்னு தள்ளி விட்றேன். அவர் மேலே விழுற மாதிரி விழுந்துவோம் ஸ்டைலில் சாகிடுச்சு. ஏய் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சீனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கையை ஒடிச்சிடுறேன் பாரு. இந்த வர்றேன். நீ போய் அவர் மேலே விழுந்துடுறியா? திருட நானா நீயாடா? ஆ என்னடா? ஐயோ படக்கூடாத இடத்துல பட்டுச்சோ. ஏய் அவனாடா நீ? ஆம்பளை ஏன் மேலேயே இப்படி பாயிரிய? பொம்பளை கிடத்த என்னடா பண்ணுவ நீ? சாரிண்ணே ஸ்லிப் ஆயிடுச்சு. தடிக்கு விழுந்தா ஓகே, அதுக்கு எதுக்குடா என் உடம்பு பூரா இந்த தடவை பேலன்ஸ் இல்லாமல் விழுந்தனா அதனால தானே. அது எப்படின்னா ஜீவா தள்ளி விட ஓரமனைல்ரா. டேய் என்னடா ட்ரைனிங் எடுத்த சொதப்புற? விழுந்தது இருக்கட்டும், எல்லா கிளாஸ்லையும் ரோல் நம்பர் எழுதணும். வாங்க என் பின்னால. ரோல் நம்பர் போடணும்னா நீங்கள் போய் போடுங்க. எங்களை எதுக்கு கூப்பிட்றீங்க? காலேஜில் எங்களை அதுக்காக சேர்த்து விட்ருக்காங்க. டேய் பிரின்சிபால் சொல்லியிருக்காருடா. பிரின்சிபால் சொன்னார், எங்களை தான் வந்து போன நான் சொன்னார். படிய மாட்டுறாங்களே. டேய் நீங்கள் பிரின்சிபாலையே மதிக்க மாட்டீங்க, என்னவா மதிக்க போகிறீங்க? போங்கடா போங்கடா. போகலாம் நீங்கள் போகலாம். லூசுப்பல அவர் ஏன்டா அனுப்புனேன்? அதான் அவரே வராங்கிறாரா? டேய் ரோல் நம்பர் போகிறது நம்ம வேலையா? ஐயோ நம்ம வேலை என்ன? நம்ம எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தோம்? ஆட்ட கூறுகட்ட கதிரி சாவி எடுக்க தானே வந்தோம். அவர் கூட போனால் ஈஸியாக எடுக்கலாம்ல. ஏண்டா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அரவணை சாவி அடிக்கணும் அவ்வளோதான்டா. அண்ணே வாசனே எப்படி அடிக்கிறேன் கோச்சிக்கிறாதிக்க வந்துட்ட பாருங்க. வாசனே 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 வாசனே. அண்ணே என்னண்ணே கோச் நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க, கொடுங்க நம்பர் போடுவோம். அப்போ என்னமோ வீராப்பா பேசுனீங்க, இப்போ என்ன வந்துச்சு? யாருன்னா இருந்தாலும் நீங்கள் யாருண்ணே? நான் யாரா? அதானே யாரு? டேய் அண்ணன்டா, நம்ம அண்ணன். அண்ணன் நம்ம அண்ணனுக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறோம்? வேலையை மட்டும் கொடுங்க, பொறுப்பா செய்யறோம். ஏய் என்னடா திடீர்னு புள்ள திங்குது? ஒன்றும் புரியலையா? யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அவங்கள. நீங்க சாக் பீஸை கொடுங்கண்ணே, நாங்கள் நம்பர் போட ஆரம்பிக்கிறோம். கொடுங்கண்ணே. ஆமாண்ணே. டிஜுவா வாங்கடா. இந்த இதை எப்படி கொடுங்க. நீ இதை போடு. கொடுங்கண்ணே. இந்த நீ இதெல்லாம் போடு, போய் போடுங்க. எருமாடு ஒழுங்கா அடி. அண்ணா இதுதான் ரோல் நம்பரா? ஏய் அந்த பக்கம் போடுறா. சாவி பாக்கெட்ல இருக்குது, அதை எப்படி அடிக்கிறது?
பிளானே பண்ணல. எப்படி அடிக்கிறது? என்னடா பாக்கெட்டே பாத்துக்கிட்டு இருக்க? நம்பரை போடுறா. ரோல் நம்பர் தானே, அது எழுதுறேண்ணே. ஐயோ, ஏய் என்ன அந்த பக்கம் பார்த்த மாதிரி நம்பர் போட்டுக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் பார்க்க மாதிரி போடுறா. நடந்து வர்றவங்களுக்கு தெரியட்டும்னு போட்டேன். போடுறா. எப்படி போட்டாலும் பேரா தான் அப்புறம். இது ரைட்டாண்ணே. என்ன ஏன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க? போடுறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பழக்காது. சாக்பீஸ் வேணா கேட்க வேண்டியதானே? பைக்குள்ள கையை விடுற. நீங்க வேலை செஞ்சிருந்தீங்க அதான். இந்தா எழுது. சாவி எடுறா. டேய் ரொம்ப அலர்ட்டா இருக்கான்டா, மாட்டிப்போம். இவனுக்கெல்லாம் பழைய டெக்னிக் தான் யூஸ் பண்ணோம். ஒரு 10 ரூபா தான் கூட. காசு இருக்கா? இன்னைக்கு தான் எடுத்துட்டு வருது. வாங்கிக்கலாம். பணம்னா பணமா வாய பழக்கம். அதுக்கு வாசம் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஒருத்தனும் பார்க்கல. நான் 10 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டேன்டா. டேய் எனக்கு கை வலிக்குது, நான் கிளம்புறேன். என்னடா பண்றான்? கிளம்புறேன். டேய் அவசரப்படாத, இருடா. அவசரம்தான். டேய் இன்னும் ஒரு ரூமே முழுசா முடியல, அதுக்குள்ள கிளம்புறேன்ற. முடியல. எங்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாங்க, கூட்டின்னு வந்துக்கிறேன் நம்பர் போறதுக்கு. டேய் என்னடா திமிரா பேசுற? நானடா உங்களை கூப்பிட்டேன், நீங்களே தான்டா வந்தீங்க. அதான் இப்போ நானா தான் போறேன். சரி போ. டேய் என்னடா சொல்றான்? கொண்டா. டேய் படா. இந்த டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. என்னடா லூசு, எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம், நீ பாட்டு வந்துட்ட. இப்போ எப்படிடா போகிறது உள்ள? சாவி அடிக்கவே இல்லையே.
டேய் எப்படி அடிச்ச? கையங்கால சும்மா தானே இருந்தது, நான் பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன். எப்படி? கண்ணுலயே திருடுவான்டா அந்த கதிரு. என் கண்ணெல்லாம் திருட்டு முழிங்கிறாங்க.